வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம பார்க்கப் போறது ராசியில் யாரும் பேசாத ஒரு ரகசியம், அதுதான் சாபங்கள். ராசியில் நல்ல பலன்களோ கெட்ட பலன்களோ வரலாம். ஆனா சில சமயங்களில் நம்ம வாழ்க்கையை முழுசாக தலைகீழ் மாற்றி வைக்கும் விஷயம் அதுதான் சாபம் ஆகும். உங்கள் வாழ்க்கையில சில விஷயங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் சரியாக ஆகவே ஆகாது. திருமணம் தாமதம், குழந்தை பாக்கியம் வராமலிருப்பது, தொழிலில் நஷ்டம், குடும்பத்தில் சண்டை. இதெல்லாம் சாதாரணமா தோணலாம். ஆனா சில சமயங்களில் இது ராசியில் மறைந்திருக்கும் சாபம் காரணமா இருக்கலாம். இதை யாரும் பேசவே மாட்டாங்க. ஆனா உண்மையா? சாபம் எப்படி உருவாகுது? ராசியில் அது எப்படி தெரியும்? அதுக்கே தீர்வு இருக்கா? சாபங்கள் எப்படி வரும்? எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம். சாபம் என்றால் என்ன என்று பார்த்தால், சாபம் என்றாலே மக்கள் பயந்து போய் விடுவாங்க. ஆனா ஜோதிட ரீதியில் சாபம் என்றால் முன்னோர்களின் பாவம், தீர்க்கப்படாத கடன், தவறான கர்மா, நாகங்களுக்கு செய்த தீங்கு, ஆசான் ஆண்டவன் சாபம், இவை ராசியில் பட்டு கிடக்கிறது. ஒருமுறை சாபம் பிடித்தாச்சுன்னா வாழ்க்கை முழுக்க தடைகள் மட்டும் வரும். இது ஒரு கிரக நிலை காரணமாக தெரிய வரும். உதாரணம்: பித்ரு தோஷம், நாக தோஷம், மாதாபிதா சாபம். இவையே பொதுவாக ஜாதகத்தில் தெரியும். எந்தெந்த சாபங்கள் ராசியில் இருக்கும் என்று பார்த்தால், முதலாவதாக பித்ரு சாபம். முன்னோர்கள் சாந்தி பெறாமல் போனால் அவர்களது ஆசீர்வாதம் நம்மை அடையாது. ராசியில் சூரியன், சந்திரன், குரு பலவீனமாக இருந்தால் தெரியும். வாழ்க்கையில் தடைகள், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமை ஏற்படும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நாகசாபம். முன்னோர்கள் நாகங்களுக்கு கேடு செய்தால் அல்லது சின்ன சின்ன பாவங்கள் நடந்தால் வரும். ராகு, கேது தவறான இடத்தில் இருந்தால் நாக தோஷம் வரும். திருமண தாமதம், குழந்தை பாக்கியம் தாமதம், மனக்குழப்பம். மூன்றாவதாக பார்த்தால் மாதாபிதா சாபம். பெற்றோரை கஷ்டப்படுத்தினால் அவர்களது வலி ராசியில் சாபமாக மாறும். வாழ்க்கை முழுக்க மனதிற்கு சாந்தி இல்லாமை, செல்வம் சேராதது. நான்காவதாக பார்க்கும் பொழுது குரு சாபம். குரு கிரகத்துக்கு எதிரான பாவங்கள் செய்தால் வரும். கல்வியில் தடை, ஆசானின் சாபம், அறிவு கிடைக்காமல் போவது. ஐந்தாவது என்று பார்த்தால், தம்பி அண்ணன் இடையே சண்டை, பிரிவு, சொத்து பிரச்சனை. ராசியில் செவ்வாய், சனி பாதிப்பால் வரும். சாபங்களின் பயங்கர விளைவுகள் என்று பார்த்தால், திருமண தாமதம், 35 வயசு வரை கூட திருமணம் ஆகாமையிருக்கலாம். குழந்தை பாக்கியம் தாமதம், பலர் ஆண்டுகள் காத்திருப்பார்கள். குடும்பத்தில் எப்போது பார்த்தாலும் சண்டை, பிரிவு, மன நிறைவு இல்லாமை இருக்கும். தொழிலில் நஷ்டம் ஏற்படும், எவ்வளவு உழைத்தாலும் பணம் சேராது. உடல்நல பிரச்சினை ஏற்பட்டு பல்வேறு மருத்துவமனை டாக்டர்களை சந்திக்க செல்வது. மன அழுத்தம், எப்போதும் ஏதோ குறைவாகத்தான் தோன்றும். ஆரோக்கியம், மன அமைதி கிடையாது. இதற்கு தீர்வு என்னவென்று பார்க்கும் பொழுது, முதலில் பித்ரு சாபம் தீர்க்க அமாவாசை நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்ய வேண்டும். கங்கையில் தண்ணீர் தரிசனம் செய்ய வேண்டும். வசித்தவர்களுக்கு உணவு தருவது மிகப்பெரிய பரிகாரம். இரண்டாவதாக நாக சாபம் தீர்க்க நாகபஞ்சமி நாளில் நாகராஜாவுக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். கோவிலில் நாகத்திருவாளை, சர்ப்பம் உருவம், பூஜை செய்ய வேண்டும். கருவேல மரம் கீழ் விளக்கு. மூன்றாவதாக மாதாபிதா சாபம் தீர்க்க பெற்றோருக்கு அன்பு காட்ட வேண்டும். அவர்களை விட்டு விலகாமல் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். உயிரோடு இல்லாவிட்டாலும் அவர்களின் நினைவாக தர்மம் செய்ய வேண்டும். நான்காவது குரு சாபம் தீர்க்க குருவாரத்தில் மஞ்சள் உடை, மஞ்சள் பூஜை. ஆச்சாரியருக்கு, குருமாருக்கு உதவி செய்தால் பலன் வரும். ஐந்தாவது சகோதர சாபம் தீர்க்க சகோதரர்களுடன் சண்டை இல்லாமல் வாழ வேண்டும். சேர்ந்து தர்மம் செய்தால் சாபம் குறையும். மக்கள் செய்ய வேண்டியது: சாபம் வந்தாச்சுன்னா பயப்பட வேண்டியதில்லை.
ஒவ்வொரு பிரச்சனையுக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. நம்ம கர்மத்தை நம்ம நற்பணிகளால மாற்றிக்கலாம். முக்கியமானது, தினமும் தியானம், பஜனை, பிரார்த்தனை செய்ய வேண்டும். நண்பர்களே, ராசியில் யாரும் பேசாத சாபங்கள் பற்றி இப்படி விரிவாக பார்த்தோம். சாபம் இருந்தாலும் தீர்வு இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நல்ல சிந்தனை, நல்ல செயல், அன்பு இவை எல்லாம் சேர்ந்தாலே சாபம் நம்மை விட்டு நீங்கிடும். ராசியில் சாபம் இருந்தாலே வாழ்க்கை முடிந்துவிடும்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு சாபத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்கு. நம்ம நற்பணிகள், பிரார்த்தனை, அன்பு இவையால சாபத்தை குறைக்கலாம். சாபம் நம்மை பயமுறுத்தினாலும் தீர்வு நம்மை நிம்மதியடைய வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.